ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் முன்னுரையாக தியானிக்க போகும் புத்தகம் 3 அதிகாரங்கள் கொண்ட ஒரு சிறிய புத்தகம். ஆனால் இப்புத்தகத்தில் ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தலைமுறைகளை விழிக்கச் செய்வதாய் இருக்கிறது. அதோடு இல்லாமல் பல சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. இப்புத்தகம் பழைய ஏற்பாட்டில் மிகவும் நேர்த்தியான ஒரு இலக்கிய பெட்டகமாகும். பெந்தெகோஸ்தே அபிஷேகத்தை குறித்து மிக முக்கிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாகவும் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, வெட்டுக்கிளிகள், பஞ்சம், அக்கினியின் அழிவு, வெளிநாட்டு படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள் என பல அழிவுகளை குறித்தும் கூறுகிறது. இவ்வழிவுகள் ஆவிக்குரிய சீர்குலைவுக்கும் ஒழுக்க கேடுகளுக்கும் தெய்வம் தரும் நியாய தீர்ப்புகள். அதோடு இல்லாமல் சரித்திரத்தின் இக்கட்டான காலங்களில் மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்து அதன் மூலமாக நற்பயன்களை பெற்றுத்தர முடியும் என்பதற்கு இப்புத்தகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட புத்தகம் எது என்று கேட்க ஆவலோடு இருக்கின்றீர்களா? அது யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம்தான். வாருங்கள் நேயர்களே, விரிவாக தியானிப்போம். பிரியமானவர்களே, இன்று முதல் நாம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தியானிக்க போகிறோம். கருத்துடன் கவனித்து குறிப்புகளை எடுத்து உங்கள் ஓய்வு நேரங்களில் தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேதத்தின் ஆழங்களை அறியும் ஞானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3 சிறிய அதிகாரங்கள் மட்டுமே இருப்பதால் இந்த புத்தகம் முக்கியமற்றதாக தெரியலாம். ஆனால் அப்படி அல்ல. இந்த சிறிய புத்தகம் ஒரு அணுகுண்டை போன்றது. இது மிகப்பெரிய புத்தகம் இல்லை என்றாலும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் வலிமையானது. இந்த புத்தகத்திலே தீர்க்கதரிசி யோவேலை குறித்து நமக்கு மிக குறைவாகவே கூறப்பட்டிருக்கிறது. யோவேல் 1 அதிகாரம் 1 வசனத்தில் மட்டுமே அவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு இவ்வளவுதான் அறிய முடிகிறது. யோவேல் என்ற பெயருக்கு யெகோவாதான் கடவுள் என்று அர்த்தம். அந்த காலத்திலே இந்த பெயர் மிகவும் பொதுவான ஒரு பெயராயிருந்தது. அதாவது அநேகருக்கு இந்த பெயர் இருந்தது. உதாரணமாக 1 சாமுவேல் 8 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு சிலர் யோவேல் தீர்க்கதரிசி சாமுவேலின் மகனாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 8 அதிகாரம் 3 வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். எனவே சாமுவேலின் மகன் யோவேல் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இப்புத்தகத்தின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 9ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு முன் 5 அல்லது 4ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்திலே இருக்கலாம் என்று இறையியலாளர்கள் கருதுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றதை பற்றி இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்படாததால் இந்த புத்தகத்தின் சரியான காலத்தை தீர்மானிப்பது கடினமாக இருக்கிறது. யோவேல் எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலேயும் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது உறுதியாக தெரிய முடிகிறது. அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய ஆலயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக யோவேல் 1 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பார்த்தீர்களா? யோவேல் 3:20 எருசலேமை பற்றி அவர் கூறியிருக்கிறார். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். இது மட்டுமல்ல, மீண்டும் யோவேல் 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. ஆகவே யோவேல் தெற்கு ராஜ்யமாகிய யூதாவில்தான் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பது தெரிய வருகிறது. யோவேல் ஆரம்பகால தீர்க்கதரிசிகளிலே ஒருவராக கருதப்படுகிறார். அந்த காலத்திலே குறைந்தது 50 தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பார்கள். மற்றும் பழமைவாத இறையியலாளர்கள் யோவேல் யூதாவின் ராஜாவான
யோவாசின் ஆட்சி காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இவர் எலியா, எலிசா தீர்க்கதரிசிகளை நன்கு அறிந்திருப்பார். இவர்கள் எல்லாரும் சமகாலத்தவர்கள், அதாவது ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். யோவேலின் மைய கருப்பொருள் கர்த்தருடைய நாள் என்பதாகும். அவர் இதை 5 முறை குறிப்பிடுகிறார். யோவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 30, 31ஆம் வசனங்கள் மற்றும் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். மேலும் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியேல் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய நாள் என்று கூறியிருக்கிறார்கள். சில சமயங்களிலே அவர்கள் இதை அந்த நாள் என்றும் அழைக்கிறார்கள். சகரியா குறிப்பாக அந்த நாள் என்று வலியுறுத்துகிறார். சரி, அந்த நாள் என்றால் என்ன? அது கர்த்தருடைய நாள் அல்லது யெகோவாவின் நாள் ஆகும். யோவேல் தான் முதலாவதாக தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே கர்த்தருடைய நாளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலேயே தொடக்கத்திலிருந்து யோவேல் தான் பல நூற்றாண்டுகளை தாண்டி பார்த்தார். வேறு எந்த தீர்க்கதரிசியும் பார்த்ததை விட இவர் இன்னும் தொலைவாக பார்த்தார். அவர் கர்த்தருடைய நாளை பார்த்தார். கர்த்தருடைய நாள் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் ஒரு முக்கியமான வெளிப்பாடாகும். இது பல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே வர இருக்கும் 1000 வருட ராஜ்யத்தையும் உள்ளடக்கியது. ஆனால் யோவேல் இது மிகுந்த உபத்திரவ காலத்துடன் ஆரம்பமாகிறது என்று சொல்கிறார். அதாவது மிகப்பெரிய துன்ப காலத்துடன் இது தொடங்கும். கர்த்தருடைய நாளின் முடிவிலே ஒரு எல்லையை அல்லது ஒரு அடைப்பை குறிய வைக்க வேண்டும் என்றால் அது 1000 ஆண்டு முடிவிலே இயேசு கிறிஸ்து எல்லா அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அடக்கி இந்த பூமியிலே தம்முடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது இருக்கும். கர்த்தருடைய நாள் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமே உரிய ஒரு வெளிப்பாடு. இது திருச்சபையானது உலகில் இருக்கும் காலத்தை குறிக்கவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் மற்றும் பூமியின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் அழைக்கப்பட்ட ஜனங்கள் யாவரும் ஒரு பெரிய சரீரமாகிய சபையாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதை குறித்தோ, சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை குறித்தோ எந்த தீர்க்கதரிசியும் எழுதவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சபையை பற்றியும் சபை எடுத்துக்கொள்தலை பற்றியும் பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. யாக்கோபு எருசலேமிலே அப்போஸ்தலரும் மூப்பரும் கூடியிருந்த ஆலோசனை சங்கத்திலே சபையின் காலத்திற்கும் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படும் காலத்திற்கும் இடையிலான ஒரு உறவை ஓரளவு விளக்கியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. தேவன் பிரஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே இதற்கு பின்பு என்று யாக்கோபு கூறுகிறார். எதற்கு பின்பு? இந்த உலகத்திலிருந்து சபை எடுக்கப்பட்ட பின்பு தேவன் இஸ்ரவேலூடான தம்முடைய திட்டத்திற்கு மீண்டும் திரும்பி வருவார். இந்த காலத்தை தான் கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்வதை கவனமாக கவனியுங்கள். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. அதாவது இன்று கர்த்தர் புறஜாதிகளிடத்திலிருந்தும் ஒரு கூட்ட மக்களை அழைக்கிறார். அந்த நாட்களில் எல்லா புறஜாதிகளும் கர்த்தரை தேடுவார்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு சபையும் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மகத்தான எழுப்புதல் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். கடவுள் ஏன் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார் என்று சிலர் கேட்கலாம். அப்போஸ்தலர் 15:18 யாக்கோபு சொல்வதை கேளுங்கள். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. தேவன் ஏன் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார் என்று என்னிடம் கேட்காதீர்கள், அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் எனக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. இது அவருடைய திட்டம், இது அவருடைய பிரபஞ்சம் என்பதால் அவர் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார்.
அவர் உங்களுக்கோ அல்லது எனக்கோ பதில் சொல்லும் பொறுப்பிலே இல்லை, தேவையும் இல்லை. தேவன் ஒவ்வொரு வார இறுதியிலேயும் தாம் செய்ததை அறிக்கையாக அளித்து நம்முடைய ஒப்புதலை பெற வேண்டியதில்லை. அருமையானவர்களே, தேவனுடைய திட்டத்தை நாம் விரும்பவில்லை என்றால் அது மிகவும் மோசமானது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட வெறும் சிருஷ்டிகள்தான். யோவேலின் தீர்க்க தரிசனத்திலே பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. தீர்க்க தரிசனங்களை எழுதிய தீர்க்கதரிசிகளிலே யோவேல் முதன்மையானவர். அவர் பல நூற்றாண்டுகளை கடந்து நடக்க இருப்பதை முன்னரே பார்த்து கர்த்தருடைய வருகை நாளை கண்டார். ஆனாலும் அவர் திருச்சபையை காணவில்லை என்றே நான் நினைக்கிறேன். வேறு எந்த தீர்க்கதரிசியும் திருச்சபையை காணவில்லை. இயேசு ஒலிவமலைக்கு ஏறி சென்றபோது நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் அவரிடத்திலே வந்து உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சிலுவையை பற்றி அவர்களிடத்திலே சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியின் வருகையை பற்றியும் அப்பொழுது அவர்களிடத்திலே கூறவில்லை. திருச்சபையை பற்றியோ அது எடுத்துக்கொள்ளப்படும் காலத்தை பற்றியோ அவர் கூறவில்லை. மாறாக இயேசு மிக தொலைகாலத்திலே கர்த்தருடைய நாளின் ஆரம்பத்தை பற்றி கூறுகிறார். அவர் அதற்கு ஒரு தேதியை குறிப்பிட்டார். ஆனால் அது நம்முடைய நாட்காட்டிலே இல்லை. ஆனால் அவர் கணித்த நிகழ்வுகள் கர்த்தருடைய நாள் தொடங்கும் பொழுது இருக்கிறவர்களுக்கு அதை அடையாளம் காட்டும். மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்திலே இயேசு சொல்வதை கேளுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இவ்வாறு கர்த்தருடைய நாளின் ஆரம்பத்தை நாம் அறிய வேண்டும். யோவேல் இது இரவுடன் தொடங்குகிறது என்கிறார். அதாவது இது உபத்திரவ காலத்திலே தொடங்குகிறது என்பதை நமக்கு தெளிவாக்குகிறார். எபிரேயர்களின் நாள் துவக்கம் எப்பொழுதும் சூரிய அஸ்தமானத்திலே தான் தொடங்குகிறது. ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் என்ன வாசித்தோம்? சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1 நாள் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அதாவது நாம் சூரிய உதயத்தில் தொடங்குகிறோம், ஆனால் தேவன் சூரிய அஸ்தமானத்தில் தொடங்குகிறார். ஆகவே கர்த்தருடைய நாள் இரவுடன் தொடங்குகிறது. ஓசியாவை போல் அல்லாமல் யோவேல் தன்னை பற்றி எதுவுமே கூறவில்லை. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஓசியா வீட்டிலே நடந்த அவல நிலைகளை பற்றி, அவருடைய மனைவி சோரம் போனதை பற்றி நாம் வாசிக்கிறோம். யோவேலின் மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தாள் என்பது நமக்கு தெரியாது. யோவேல் திருமணம் செய்திருந்தாரா இல்லையா என்பது கூட நமக்கு தெரியாது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் முதல் வசனம் நமக்கு தெரிய வேண்டிய அனைத்தையும் தருகிறது. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். மற்ற தீர்க்கதரிசிகளைப் போலல்லாமல் யோவேல் இஸ்ரவேலை விக்கிரக ஆராதனைக்காக கண்டிக்கவில்லை. யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் விக்கிரக ஆராதனை இஸ்ரவேலில் பெரிய பாவமாக இல்லை. யோவேல் ஒரே ஒரு பாவத்தை மட்டுமே குறிப்பிடுகிறார், அது குடிப்பழக்கத்தின் பாவம். யோவேல் புத்தகத்தை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி என்ன தெரியுமா? வெட்டுக்கிளிகளால் உண்டாகும் அழிவு மற்றும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. 2வது பகுதி கர்த்தரின் பதில் மற்றும் ரட்சிப்பு. சரி, முதல் பகுதியை பார்ப்போம். யோவேல் தனது தீர்க்க தரிசனத்தை வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் தொடங்குகிறார். வெட்டுக்கிளிகளால் ஏற்படும் அழிவு பற்றி முதலாவது விபரமாக சொல்லி ஆரம்பிக்கிறார். வெட்டுக்கிளி பேரழிவை ஏற்படுத்தியது. யூத மக்களின் விவசாயத்தை அழித்து பஞ்சத்தையும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுத்துகிறது. இது கர்த்தரின் நியாய தீர்ப்பாகவும் மக்களின் பாவங்களை உணர வைக்கும் அழைப்பாகவும் சித்தரிக்கப்படுகிறது. யோவேல் எல்லா மனுஷரையும் அழுது புலம்பி உபவாசித்து மனம் திரும்பி கர்த்தரிடம் திரும்புமாறு அழைக்கிறார். யோவேல் 1 அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்கள். ஆசாரியர்களே, ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பின்னர் வெட்டுக்கிளிகளினால் ஏற்படும் அழிவை எதிர்காலத்தில் இந்த பூமிக்கு வரப்போகும் நியாய தீர்ப்போடு ஒப்பிடுகிறார்.
முதல் அதிகாரம் நாடக பாணியிலே செல்கிறது. இதை இலக்கிய ரத்தினம் என்று சொல்லலாம். இது வேறு எந்த இலக்கியத்திலும் காணப்படாத ஒரு குறிப்பிடத்தக்க வேத பகுதியாகும். இரண்டாம் பகுதியிலே மக்களின் மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புகிறார். இறுதியாக யோவேலின் தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் இறங்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்ட மிகவும் சர்ச்சைக்குரிய பகுதியை உள்ளடக்கி இருக்கிறது. யோவேல் 2 அதிகாரம் 28, 29 வசனங்களை பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல் குறித்த விளக்கத்திலே வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் விவரமாக பார்க்கும் பொழுது ஆராய்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் இன்றைய நவீன உலகத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கு நாம் இருக்கும் சுற்றுச்சூழல் சமூக நெருக்கடிகளை வெட்டுக்கிளிகளால் உண்டான அழிவுக்கு ஒப்பிடலாம். உலகம் பயங்கரமான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. அநீதி தலைவெறித்து ஆடுகிறது. கொரோனா, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் நம் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்ய தேவன் இப்படிப்பட்ட பேரிடர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நாம் அழுது புலம்பி உபவாசித்து மனம் திரும்பி தேவனிடத்தில் செல்ல வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது ஒடுக்கப்பட்ட நமக்கு நீதி கிடைக்கும். ஆவியின் ஊற்றுதல் நம்மை புது சிருஷ்டிகளாக்கும். யோவேல் புத்தகம் சுருக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த தீர்க்க தரிசன புத்தகம். இது நம்மை மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவன் மனம் திரும்பி வரும் பாவிகளாகி நம்மை ரட்சிப்பார் என்ற வாக்குறுதியையும் அளிக்கிறது. தொடர்ந்து 1 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்தின் கருத்து என்னவென்றால், வெட்டுக்கிளியினால் ஏற்பட்ட நாசம் மற்றும் கர்த்தருடைய நாளை எதிர்நோக்குதல். யோவேலின் தீர்க்க தரிசனம் 3 மிக குறுகிய அதிகாரங்களை மட்டும் கொண்டிருக்கிறது. ஆனால் இது பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை எழுதிய தீர்க்க தரிசிகளே யோவேல் தான் முதலாவதாக கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை விளக்கி சொல்லுகிறார். சரி, முதலாவது யோவேல் 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சிலர் யோவேல் சாமுவேலின் மகனாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாமுவேலின் பிள்ளைகள் மிகவும் பாவிகளாக இருந்தார்கள். எனவே தீர்க்கதரிசி யோவேல் நிச்சயமாக அவர்களிலே ஒருவர் இல்லை. இவரது தந்தையின் பெயர் பெத்துவேல். யோவேல் என்பது அந்த காலத்திலே ஒரு பொதுவான பெயர். இதன் பொருள் யெகோவாதான் கடவுள். 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் வெட்டுக்கிளியினால் ஏற்பட்ட அழிவினாலே பாதிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய அழிவு அந்நாட்களிலே அந்த நாட்டிலே அடிக்கடி வந்தது. ஆனால் யோவேல் முதியவர்களை பார்த்து, உங்கள் காலத்தில் இப்படி ஏதாவது நடந்ததா? உங்கள் முன்னோர்களின் காலத்தில் இப்படி நடந்ததா? வெட்டுக்கிளிகளினால் ஏற்பட்ட இத்தகைய நாசங்களை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இதற்கு அவர்கள், இல்லை, இது நாங்கள் கண்டிராத மிக மோசமான அழிவு என்றுதான் பதில் சொல்லிருக்க வேண்டும். நம்மளே பலருக்கு வயதாக ஆரம்பிக்கும் பொழுது கடந்த காலத்தை பற்றிய மேன்மையான எண்ணங்கள் வருகிறது வழக்கம். யாராவது ஒரு இளைஞன் வந்து எங்கள் தேவாலயத்திலே ஒரு அற்புதமான கூட்டம் நடந்தது என்று சொன்னால் உடனே நாம் என்ன சொல்வோம்? அது அற்புதமான கூட்டம்தான், ஆனால் நான் இளைஞனாக இருந்தபொழுது என் சொந்த ஊரில் இதைவிட 2 மடங்கு சிறப்பு மிக்க கூட்டம் நடந்தது என்று கூற விரும்புவோம். இங்கே யோவேல், முதியோர்களே, நீங்கள் இது போன்ற ஒரு நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள் என்று சொல்ல முதியவர்களும் இதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. யோவேல் 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். யோவேல் தொடர்ந்து சொல்கிறார்,
உங்கள் பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லட்டும். ஏனென்றால் இப்படி வெட்டுக்கிளிகளினால் உண்டாகும் நாசம் இனிமேல் ஒருபோதும் வரப்போவதில்லை. இது உங்களுக்கு வேறு ஒரு வேத பகுதியை நினைப்பூட்டுகிறதா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் ஒலிவமலை பிரசங்கத்தை வாசிக்கிறோம். இங்கே இயேசு மகா உபத்திரவ காலத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இதே கருத்தை கூறினார். இதற்கு முன் இப்படி ஒரு காலம் இருந்ததில்லை, இதற்கு பிறகும் இப்படி ஒரு காலம் இருக்கப் போவதில்லை. இந்த காலத்தை வரலாற்றிலே ஒரு தனித்துவமான இடத்தை வைக்க வேண்டும். மகா உபத்திரவ காலம் வரும்பொழுது, நான் இளைஞனாக இருந்த பொழுது இதை போன்ற ஒரு கடினமான காலம் இருந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. மகா உபத்திரவ காலத்தை போன்ற ஒரு காலத்தை நாம் இதுவரை கண்டதில்லை. கடந்த காலத்திலே நடந்த எந்த சம்பவங்களும் அதற்கு முன் ஏற்கனவே நடந்திருக்கும். அதை போன்ற அல்லது அதனோடு பொருந்தக்கூடிய சம்பவங்கள் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலே நடந்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மிகப்பெரிய மன அழுத்தம்தான் மகா உபத்திரவமா? இன்றைய குழப்பங்களைத்தான் மகா உபத்திரவம் என்று நினைக்கிறீர்களா என்று நாம் கேட்கும் கேள்விகள் மகா உபத்திரவ காலத்தில் இருக்காது. இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது பதில் எளிதாக கிடைக்கிறது. கடந்த காலத்திலே இதற்கு இணையானது எதுவும் இல்லை என்று இயேசு கூறினார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதற்கு முன்னும் இது போன்ற காலங்கள் இருந்தன. அவை அனைத்தும் அதற்கு முந்தைய காலங்களிலேயும் நடந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நகலெடுக்கப்பட்டவை போன்று இருக்கலாம். மேலும் நிலைமைகள் மேம்படாமல் மோசமாகி வருவதால் எதிர்காலத்திலே இது போன்றவை நடக்காது என்று சொல்ல முடியாது. நாடக பாணியிலே யோவேல் சொல்லுகிறார், பாருங்கள், வெட்டுக்கிளிகளால் உண்டான அழிவு தனித்துவமானது. இதற்கு முன் இப்படி ஒரு அழிவு இருந்ததில்லை. கர்த்தரின் நாள் என்று அழைக்கப்படும் மற்றும் ஒரு தனித்துவமான காலம் வர இருக்கிறது. திருச்சபை இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்ட பிறகு மகா உபத்திரவத்துடன் கர்த்தருடைய நாள் தொடங்கும். மகா உபத்திரவ காலம் பூமியிலே ஒரு பயங்கரமான காலமாக இருக்கும். அந்த காலம் விவரிக்க முடியாத அளவு மோசமானதாக இருக்கும். பின்னர் கிறிஸ்து வந்து தமது ராஜ்யத்தை நிறுவுவார். இந்த காரியங்கள் வேதாமத்தில் இவ்வாறு சொல்லப்படவில்லை என்று சொல்லும் மக்கள் வேதாமத்தில் உள்ள சில வசனங்களை மட்டும் எடுக்காமல் வேதத்தின் முழு பகுதிகளையும் ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிய முழு வேதத்தையும் நாம் ஆராய வேண்டும். வெட்டுக்கிளிகளால் உண்டாகும் நாசமானது இதற்கு முன் நடந்த வேறு எந்த அழிவினின்றும் வேறுபட்டது. மோசேயின் காலத்திலே எகிப்து நாட்டில் நடந்த வெட்டுக்கிளிகளால் உண்டான வாதை கர்த்தர் செய்த அற்புதம். அது எகிப்திற்கு எதிராக வந்த கர்த்தரின் நியாய தீர்ப்பு. ஆனால் யோவேலின் நாட்களிலே உண்டான இந்த அழிவை இயற்கையான நிகழ்வு என்று நாம் சொல்லலாம். வெட்டுக்கிளிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நம்மள பலருக்கு அவைகளை பற்றி தெரியாது. நான் சிறுவனாக இருந்தபொழுது கோடை காலத்திலே வீட்டு ஜன்னல் அருகே படுத்திருக்கும் பொழுது மரங்களிலே அமர்ந்திருக்கும் வெட்டுக்கிளிகளின் ஒலியை நான் கேட்டிருக்கிறேன். அது எனக்கு மிகவும் பிரியமான ஒரு சத்தம். ஆனால் அந்த வெட்டுக்கிளிகள் ஒருபொழுதும் பெரிய அழிவை கொண்டு வந்ததில்லை. வேதாம காலத்திலே இஸ்ரவேலில் இருந்த வெட்டுக்கிளிகள் இன்று இருக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கவில்லை. வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பிற்கு பிறகு காணப்படும் வயல்களின் படங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். வெட்டுக்கிளிகள் சூறையாடிய வயல்கள் தீயினால் எரிந்து கருகிய நிலத்தை போல இருக்கும். தேவனுடைய வார்த்தை வெட்டுக்கிளிகளை பற்றி தெளிவாய் பேசுகிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை, ஆனாலும் அவை அனைத்தும் கூட்டமாக பயணிக்கின்றன. வெட்டுக்கிளிகள் ஒரு படையைப் போல முன்னேறுகின்றன. அவை செல்லும் பொழுது வெவ்வேறு கூட்டங்களாக பிரிந்து செல்கின்றன. சரி, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். 4ஆம் வசனத்திலிருந்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தியானிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இன்றும் என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமென்.
யோவேல் கூறும் செய்தியை முதியோர் யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? யோவேல் கூறும் செய்தியை முதியோர் யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ ராஜாக்களுக்கு, ஆப்ஷன் பி தீர்க்கதரிசிகளுக்கு, ஆப்ஷன் சி பிள்ளைகளுக்கு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, நாம் கேட்ட முன்னுரையும் தொடக்க வசனங்களும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நிச்சயமாக நம்புகிறோம். யோவேல் புத்தகத்தின் ஆரம்ப வசனங்கள் ஒரு தலைமுறை விழிப்பை ஏற்படுத்தும் அழைப்பாக இருக்கிறது. தேவன் செய்த அற்புதங்களையும் அவருடைய வல்லமையையும் இரக்கத்தையும் நியாய தீர்ப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கும் அறிவிப்போம். அவருடைய வார்த்தைகள் கேட்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, பகிரப்படுவதற்கும். சங்கீதக்காரன் இவ்விதம் சொல்லுகிறார்: தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. ஏசாயா 54:4 முன்பாகம்.